ஒரு சுண்டெலி இளவரசியான கதை. ஒரு ஊர்ல வயதான விவசாயி ஒருவர் இருந்தாரு. அவர் தன் 3 மகன்களுடன் வசித்து வந்தார். அவர்கள் 3 பேரும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தார்கள். விவசாயி தன் மகன்களை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டார். அவர் தன் 3 மகன்களுக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்தார். இங்க பாருங்க பசங்களா, உங்க 3 பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. உங்களுக்கு வரக்கூடிய மனைவிகளை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், சரியா? நீங்க அவங்க கூட நல்ல வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அப்பா, எங்களுடைய வாழ்க்கை துணையை நாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஆமாப்பா, எங்க வாழ்க்கை துணையை நாங்களே தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமா நாங்க அதை பண்ணுவோம்ப்பா. நிச்சயமா உதவி செய்வேன். நம்ம குடும்ப வழக்கப்படி நம்ம கல்யாண பொண்ணை கண்டுபிடிக்கலாம். அதை நீங்க 3 பேருமே பண்ணுங்க. கோடாலியை எடுங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரத்தை போய் வெட்டுங்க. அந்த மரம் எந்த பக்கம் விழுகுதுன்னு பாருங்க. அந்த பக்கம் போய் உங்களுக்கான மனைவியை கண்டுபிடிங்க. ஆனா மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அதே இடத்துல ஒரு செடியை நட்டு வைக்கணும். அதோடு விடாம நீங்க அதை நல்லா பாத்துக்கணும். சரிங்கப்பா. அப்பா, நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு செடியை நட்டு வைக்கிறீங்க? ஏன்னா மரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாம அதைய வெட்டும் பொழுது அதை விட அதிகமான செடிகள் நம்ம சந்ததிக்கு வேண்டி நட்டு வைக்கணும். தந்தையின் வார்த்தைப்படி அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஒவ்வொருவரும் செடிகளை நட்டனர். அதன் பிறகு அவர்கள் மரத்தை வெட்டினார்கள். மூத்த மகன் வெட்டிய மரம் வடக்கு நோக்கி விழுந்தது. ஓ, வடக்கு பக்கமா நான் வெட்ட மரம் சாஞ்சிருக்கு. அதனால நான் அந்த திசையை நோக்கி பயணிக்க போறேன். வடக்கு பக்கமா போய் என்னுடைய வாழ்க்கை துணையை தேட போறேன். இரண்டாவது மகன் வெட்டிய மரம் தெற்கு நோக்கி விழுந்தது. ஓ, நான் தேடக்கூடிய பொண்ணு தெற்கு புறமா தான் இருக்குன்னு இந்த மரம் சொல்லுது. அப்ப நான் இந்த பக்கம் தான் போகணும். நான் உடனடியா இப்பவே புறப்பட்டா தான் நல்லது. இளைய மகன் வெட்டிய மரம் காட்டுப்பகுதியை நோக்கி விழுந்தது. இதை கண்டு இரு சகோதரர்களும் சிரித்தார்கள். இங்க பாரு தம்பி, நீ இந்த திசையை நோக்கியா போக போற? ஏய் தம்பி, ஆமா, நீ காட்டுக்குள்ள எதை தேட போற? மானையா இல்ல யானையவா? மரம் எந்த பக்கம் விழுந்திருக்கோ அந்த பக்கம் நான் போக போறேன். நிச்சயமா என்னோட வாழ்க்கை துணையை நான் இந்த பக்கமா கண்டுபிடிப்பேன். அண்ணன் தம்பி 3 பேரும் அவர்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். மூத்த மகன் தன் துணையை தேடி வடக்கு பக்கம் நோக்கி சென்றான். தனக்கு பிடித்த பெண்ணிடம் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான். அதற்கு அந்த பெண் சம்மதித்தாள். இரண்டாவது மகன் தெற்கை நோக்கி சென்றான். அவருக்கு பிடித்த பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார். அவளும் அதற்கு சம்மதித்தாள். இளைய மகன் காட்டை நோக்கி வெகு தூரம் சென்றான். ஆனால் ஒரு மனிதர்கள் கூட அவன் கண்ணில் தென்படவே இல்லை. அவன் மிகவும் வருத்தமாகவும் சோர்வாகவும் காணப்பட்டான். தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் தேடினான். அப்பொழுது அவன் காட்டுக்குள் ஒரு வீட்டை பார்த்தான். அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த வீட்டினுள் எந்த பொருளும் தென்படவில்லை. அங்கு யாரும் வசிப்பதாக தெரியவில்லை. அவன் மிகவும் வருந்தினான். ஓ, இங்க யாருமே இல்லையே. நீ எப்படி சொல்லலாம்? நான் இங்க தானே இருக்கேன். நீ ஒரு எலி தானே, நீ ஒன்னும் மனுஷி இல்லையே. ஆமா, நீ இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ற? நான் என்னோட வாழ்க்கை துணையை தேடி வந்தேன். இந்த காட்டுக்குள்ளயா? இந்த காட்டுக்குள்ள உன் வாழ்க்கை துணை கிடப்பான்னு நினைக்கிறியா? இல்ல, ஆனா நான் முயற்சி செஞ்சேனா நிச்சயமா அவளை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு, இங்க ஒரு மனுஷி கூட இல்ல. என் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்காம நான் வீட்டுக்கு போனேன்னா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கூட இல்ல. நீ என்னையே உன் வாழ்க்கை துணையா ஏன் ஏத்துக்க கூடாது? நீ ஒரு எலி, உன்னை எப்படி நான் என் வாழ்க்கை துணையை ஏத்துக்க முடியும்? என்ன நம்புவிக்கோ, வாழ்க்கை பூரா உன் கூடவே இருப்பேன், உன்னை நேசிப்பேன். அதெல்லாம் சரி, ஆனா அந்த எலி வீக்கோவின் மனதை கவர நினைத்தது. அது நடனமும் ஆடியது. அவனுக்காக ஒரு அழகான பாடல் கூட பாடியது. இவை அனைத்தையும் கண்ட வீக்கோவுக்கு அது மிகவும் பிடித்தது. எலி பாடி முடித்ததும் வீக்கோ என்ன சொல்லுவார் என்று அவரையே பார்த்து கொண்டிருந்தது. மிகவும் அன்பாக பார்த்து கொண்டிருந்தது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட வாழ்க்கை துணையை உன்னை நான் ஏத்துக்கிறேன். இதை கேட்டவுடன் எலி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அவர் திரும்பி வரும் வரை தான் காத்திருப்பதாக உறுதிமொழி அளித்தது. அண்ணன் தம்பி 3 பேரும் வீடு திரும்பினார்கள். சொல்லுங்க பசங்களா, உங்க வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சீங்களா? அப்பா, ஒரு அழகான பெண்ணை என் வாழ்க்கை துணைவிய தேர்ந்தெடுத்திருக்க. அவளுடைய இதழ் ரோஜா பூ போல இருக்கும். என்னோட வாழ்க்கை துணைவி ரொம்பவே அழகா இருப்பா. அவளோட கூந்தல் தங்க நிறத்துல இருக்கும். என்ன தயங்குற தம்பி?
உன்னுடைய வாழ்க்கை துணைவிக்கு சின்ன பல்லும் நீளமான காது இருக்கா? தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. என்னோட வாழ்க்கை துணைவி ரொம்பவே அழகா இருப்பா. வெல்வெட் உடைய அணிஞ்சிருப்பா. அப்படின்னா அவ இளவரசியா தான் இருக்கணும். ஆமா, அவ எனக்காக பாட்டு பாடினா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை கேட்டவுடன் இருவரும் மிகவும் வருத்தப்பட்டார்கள். 2 தினங்களுக்கு பிறகு தந்தை தன் மகன்கள் திருமணம் செய்ய போகும் பெண்களை பரிச்சயித்து பார்க்க நினைத்தார். அதற்காக மகன்களை அழைத்தார். நீங்க கண்டுபிடிச்ச வாழ்க்கை துணைவிகள் நல்லா சமைப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அவங்க கிட்ட எனக்காக எதையாவது சமைக்க சொல்லுங்க. மூத்த சகோதரர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டனர். ஆனால் வீக்கோ மிகவும் அமைதியாக இருந்தான். எலியால் எப்படி சமைக்க முடியும் என்று வீக்கோ மிகவும் வருந்தினான். அவன் மறுபடியும் காற்றுக்கு சென்றான். எலி அவனை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? என் வாழ்க்கை துணைவி எப்படி சமைப்பான்னு எங்க அப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா உன்னால சமைக்க முடியாதே. என் அண்ணனுங்க என்ன பார்த்து சிரிக்க போறாங்க. நீ என்ன சொல்ற? என்னால எல்லாமே முடியும். யாருமே கிண்டல் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு எலி சமைச்சதா நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா நான் சமைப்பேன். அந்த எலி அங்கிருந்த மணியை 3 முறை அடித்தது. அந்த ஒலியை கேட்டதும் நூற்றுக்கணக்கான எலிகள் அங்கு வந்தன. எல்லா எலிகளும் மணியடித்த எலியின் முன் நின்றன. அனைத்து எலிகளும் அந்த எலியின் முன் அமைதியாக வந்து நின்றன. ரொம்பவும் அருமையான ஆட்டோவை எடுத்துட்டு வாருங்கள். வீக்கோ அதை கண்டு ஆச்சரியமடைந்தான். அனைத்து எலிகளும் அந்த எலியின் பேச்சை கேட்டு சென்றது. திரும்பி வரும்போது அனைத்து எலிகளும் கோதுமையை கொண்டு வந்தது. அனைத்து கோதுமைகளையும் சேகரித்து அந்த எலி ஒரு நல்ல கோதுமை ரொட்டியை தயாரித்தது. 3 பேரும் தன் வாழ்க்கை துணை சமைத்ததை வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். மூத்த மகன் வெள்ளை ரொட்டியை கொடுத்தான். ரொம்ப நல்லா இருக்கு. நம்மள மாதிரி கடுமையா உழைக்கிறவங்களுக்கு இந்த ஒயிட் பிரெட் ரொம்ப நல்லது. 2வது மகன் பார்லேயில் செய்த உணவை கொடுத்தான். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. வீக்கோ தன்னுடைய கோதுமை ரொட்டியை கொடுத்தான். என்னது, வீட் பிரெட்டா? வீக்கோ, உன்னுடைய வாழ்க்கை துணைவி ரொம்பவே பணக்காரி என்று நினைக்கிறேன். சரி சொல்லு, உன் வாழ்க்கை துணைவி ஒரு இளவரசியா இல்ல ரொட்டி தயார் பண்றவங்களா? அந்த இளவரசிக்கு எப்படி கோதுமை கிடைச்சது? அவ வச்சிருந்த மணியை 3 தடவை அடிச்சா. அவளோட வேலைக்காரங்க அவளுக்காக என்ன வேணாலும் கொண்டு வருவாங்க. உங்கள் வாழ்க்கை துணைவில நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 பேருமே ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. ஆனா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒவ்வொருத்தரும் எனக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சு தரணும். என்னோட அன்பான துணைவி ஒரு நெசவாளி. என்னோட துணைவியும் தான். வீக்கோக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் எலி என்ன செய்யும் என்று அவனுக்கே தெரியாது. அவன் காட்டிற்குள் இருக்கும் வீட்டிற்கு சென்றான். அவன் வருத்தமாக இருப்பதை எலி கண்டது. ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது. எனக்கு இதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஒரு எலி நெசவு செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. உன்னால முடியுமா? என்னால முடியும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராவே இருக்கேன். மறுபடியும் அந்த எலி அந்த மணியை ஒலிக்கச் செய்தது. நூற்றுக்கணக்கான எலிகள் அங்கு வந்து அந்த எலியின் உத்தரவுக்காக காத்திருந்தது. நீங்கள் எல்லோரும் சென்று அருமையான பஞ்சுகள் சேகரித்து வாருங்கள். அதை கேட்டவுடன் அனைத்து எலிகளும் சென்றன. அவைகள் திரும்பி வரும்போது அவைகளின் வாயில் பஞ்சு இருந்தது. அந்த பஞ்சை எலி நூலாக மாற்றியது. அதை நெய்து அதனை கடலையின் ஓட்டுக்குள் வைத்து வீக்கோவிடம் கொடுத்தது. இந்த வீக்கோ, இதை கொண்டு போய் உங்கள் அப்பாவுக்கு கொடுங்கள். வீக்கோ அதை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். மூத்த மகன் தன் வாழ்க்கை துணை கொடுத்ததை தந்தையிடம் கொடுத்தான். ஓ, இது காட்டன். அவ்வளவு சிறப்பா இல்லைனாலும் நல்லா தான் இருக்கு. 2வது மகன் தன் வாழ்க்கை துணைவி கொடுத்ததை கொடுத்தான். லினனும் காட்டனும் சேர்ந்து இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. நீ என்ன எடுத்துட்டு வந்த வீக்கோ? இளைய மகன் தன் ஓட்டை தந்தையிடம் கொடுத்தான். இதை கண்டவுடன் 2 அண்ணன்களும் சிரித்தார்கள். அப்பா கேக்குறது கட்டிக்கிறதுக்கு துணி, கடலையோட ஓடு இல்ல. அவர்கள் சிரித்து முடித்தவுடன் வீக்கோ ஓட்டை திறந்து காண்பித்தான். அதில் ஒரு அழகாக முழுமையாக நெய்த லெனின் துணி இருந்தது. பிரமாதம். அவளால இதை எப்படி செய்ய முடிஞ்சது? அவளோட மணி அடிச்சதும் அவளோட வேலைக்காரங்க அவளுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவ உங்களுக்காக இதை செஞ்சு கொடுத்தா. வீக்கோ, உன்னுடைய வாழ்க்கை துணைவி நிச்சயமா ஒரு இளவரசியா தான் இருக்க முடியும். இப்ப நீங்க 3 பேரும் உங்க வாழ்க்கை துணைவிகளை கூட்டிட்டு வாங்க. நான் அவங்க 3 பேரையும் பார்க்க ஆசைப்படுறேன். நாளைக்கே கூட்டிட்டு வாங்க.
இதை கேள்விப்பட்ட எலி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அது மிகவும் அழகான உடையை அணிந்து மணியை ஒலித்தது. அவள் செல்வதற்கு ஒரு ஆடம்பர வண்டியை ஏற்பாடு செய்ய சொன்னாள். கடலை ஓட்டில் செய்த ஒரு வண்டி அழகாக அங்க வந்து தயாராக நின்றது. இதை கண்ட வீக்கோ மிகவும் வியப்படைந்தான். அந்த எலி வண்டியினுள்ளே சென்று உட்கார்ந்தது. வண்டியின் முன் ஒரு எலியும் பின் ஒரு எலியும் இருந்தன. வீக்கோவின் வீட்டிற்கு அவர்கள் புறப்பட்டார்கள். வீக்கோ அந்த வண்டியின் பின்னாடியே சென்றான். நீ கவலைப்படாத, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என் அப்பாவை பத்தி நீ கவலைப்படாத, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர்கள் அந்த காட்டை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு அருவி இருந்தது. அந்த அருவியை கடந்து செல்வதற்கு ஒரு பாலமும் இருந்தது. அவர்கள் அந்த பாலத்தின் மேல் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவன் எதிரில் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் நிறைய எலிகள் பாலத்தில் நடந்து வருவதை கண்டான். உடனே அவன் தன் காலால் அவைகளை எட்டி உதைத்தான். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்க என்னோட வாழ்க்கை துணைவே தண்ணியில தள்ளி விட்டுட்டீங்க. என்னது வாழ்க்கை துணையா? அந்த எலியா? அவன் சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். வீக்கோ அந்த எலியை நினைத்து மிகவும் வருந்தினான். அவன் அந்த அருவியையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எலியை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிடு, என்னால உன்னை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. திடீரென்று அவன் திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு அழகான ரதம் கரையோரம் நின்று கொண்டிருந்தது. அந்த ரதத்தில் குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த ரதத்தில் ஒரு அழகான இளவரசி அமர்ந்திருந்தாள். வீக்கோ அதை கண்டு மிகவும் வியப்படைந்தான். அவன் அந்த ரதத்தின் அருகில் சென்று உள்ளே இருந்த இளவரசியை பார்த்தான். வீக்கோ, நீ ஏன் பக்கத்துல வந்து உட்காரக்கூடாது? நானா? நான் எலியா இருக்கும்போது நீ உன்னுடைய வாழ்க்கை துணையா என்னை ஏத்துக்கிட்டல, உன்னால நான் மறுபடியும் ராணியா மாறிட்டேன். நீதான் அந்த எலியா? ஆமா, நான் ஒரு ராணி. சாபத்தினால அப்படி ஆயிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ மட்டும் என்ன உன் வாழ்க்கை துணையாக ஏத்துக்காம இருந்திருந்தா, அந்த மனுஷன் தண்ணியில போடாம இருந்திருந்தா எனக்கு சாப விமோசனம் கிடைச்சிருக்காது. முதல்ல உங்க அப்பாவை சந்தித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரண்மனைக்கு செல்லலாம். அவர்கள் இருவரும் வீக்கோவின் வீட்டிற்கு சென்றார்கள். வீக்கோவின் தந்தையும் இரு அண்ணன்களும் வீக்கோவையும் இளவரசியையும் கண்டு மிகவும் வியந்தார்கள். அப்பா, இவதான் என்னோட வாழ்க்கை துணைவி. உன்னுடைய வாழ்க்கை துணைவி உண்மையாகவே ஒரு இளவரசி தான். இவளை நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் இவளை காட்டுல தான் பார்த்தேன். மரம் எனக்கு சொன்ன வழியில நான் போனேன். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இல்ல, மரம் காட்டின வழியில தான் உன்னுடைய வாழ்க்கை துணைவி இருப்பான்னு. எங்களுக்கு காட்டு பகுதிக்கான ஒரு திசையை காட்டியிருந்தா நாங்களும் ஒரு அழகான இளவரசியை தேர்ந்தெடுத்திருப்போம். அவர்கள் கூறுவது தவறு. வீக்கோவிற்கு இளவரசி கிடைக்க காரணம் அவன் அந்த எலியின் மேல் வைத்த அன்பும் அக்கறையும் தான். வீக்கோவின் தந்தை அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் திருமணமும் செய்து கொண்டார்கள். அவர்கள் நிறைய சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள்.